happy children grow up with giggles. Fun School, true to kids, always. உங்களை கல்யாணம் பண்ணிட்டு பணக்கார வீட்டுக்கு வந்தும் கூட நான் ஏன் டீச்சர் வேலைக்கு போனேன் தெரியுமா? இதுதான் காரணம். குவிஞ்சு கிடக்கிற பணத்தை பார்த்து நான் சந்தோஷப்பட்டதும் இல்லை, இல்லாத பணத்தை நினைச்சு பதட்டப்பட்டதும் இல்லை. இத பாருங்க கௌதம், நீங்க என் கூட இருந்தா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நீங்க கூட இல்லைன்னா அந்த நிமிஷமே நான் செத்துருவேன். அவ்வளவுதான் என் வாழ்க்கை. நீ சில விஷயங்களை எனக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்க. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எதை பத்தியும் கவலையே இல்லை. என் அப்பா அம்மா எங்க இருப்பாங்க, எப்படி இருப்பாங்கன்னு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நீ என் பக்கத்துல இருக்கிறப்போ அந்த ஏக்கம் காணாம போயிடும். கௌதம், என்ன இப்படி எமோஷனல் ஆயிட்டீங்க? இல்ல, இங்க பாருங்க, இது நமக்கு தற்காலிக கஷ்டம்தான். நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க, பழைய கௌதமா மாறுவீங்க. ஏன் நாளைக்கே கூட அது நடக்கும். இங்க பாருங்க, தூங்குற நேரத்துல கவலைப்படக்கூடாது. படுத்துக்கோங்க. நீயும் படு. அப்புறம் யாரும் உங்களுக்கு விசிறதா? நீ படு, நான் விசிறேன். இல்ல இல்ல, நீங்க படுங்க, நான் உங்களுக்கு விசிறேன். நீ படு, நான் விசிறேன்னு சொன்னேன். முதல்ல நீங்க தூங்குங்க. சொன்னா கேளுங்க. நான் என்ன சொல்லாம பேசிட்டு இருக்கீங்க? அது கொசு கடிச்சிச்சு, அதான் எந்திரிச்சிட்டோம். அதுக்கு தான் என் கொசுலை கொடுத்தேன், அதை நீங்க வாங்க மாட்டேன்ட்டீங்க. இல்ல, எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க இப்படி விசிறிட்டே இருந்தா எப்பதான் தூங்குறது? கொஞ்சம் இருக்கு, இந்த வரேன். எங்க எங்க போறாரு இவரு? இத வச்சுக்குங்க. இந்த காலத்து கொசு எல்லாம் இதுக்கு பயப்படுறதே இல்ல. இருந்தாலும் 1-2 குறையும்ல. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. எதுக்கு தம்பி நன்றி எல்லாம்? ஒட்டு உறவு இல்லாம நான் தனி கட்டையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் உறவுக்காரங்களா நீங்க இங்க வந்திருக்கீங்க, அதுக்கு நான் தான்ப்பா நன்றி சொல்லணும். சரி தூங்குங்க, காலையில் பார்க்கலாம். நல்ல வேலை வாட்ச்மேன் கொசுவத்தி கொடுத்தாரு, இல்லனா யாரு விசிறதுன்னு 2 பேருமே சண்டை போட்டு பிடிஞ்சிரும். கொடுங்க. சரி, தூங்குவோமா? சரி வா. எங்க போனா? இலக்கியா, 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 இலக்கியா எங்க இருக்க? இலக்கியா, 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 இலக்கியா எங்க? இலக்கியா, 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 இலக்கியா எங்க இருக்க? இலக்கியா, இவரையுமே காணோம், எங்க போயிட்டாரு? இலக்கியா, தம்பி வாங்க காபி சாப்பிடலாம். ஐயா அது வந்து இலக்கியா. தம்பி நைட் நல்லா தூங்குனீங்களா?
ஐயோ அதை விடுங்கயா. இலக்கியாவை பாத்தீங்களா? எந்திரிச்சு பார்த்தா அவளை காணும். நானும் பில்டிங் ஃபுல்லாவும் தேடி பார்த்துட்டேன். நீங்க இலக்கியாவை பாத்தீங்களா? பொறுங்க ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? ஆ, உங்க வீட்டுக்காரம்மா எங்கேயும் காணாம போகல. பக்கத்துல எங்கேயோ போயிட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. பக்கத்துலயா? எங்க போனா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இருங்க தம்பி, ஆ? பயப்படாதீங்க. என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, அவர் தூங்கட்டும், எழுப்பாதீங்க, கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. வந்துருவாங்க தம்பி, காஃபி சாப்பிடுங்க. வாங்க தம்பி. ஷோ, எனக்கு காஃபிலாம் வேணாங்க, நீங்க சாப்பிடுங்க. தம்பி, நான் வழக்கமா இந்த சைக்கிள்ல வர டீயை தான் குடிப்பேன். அந்த டீயை நீங்க குடிப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதனால உங்களுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போய் நல்ல காஃபியா வாங்கிட்டு வந்திருக்கேன். குடிங்க. வாங்க தம்பி. ஐயோ இல்லங்கய்யா, இது புது இடம். அவன் எங்க போனான்னு தெரியல. எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. விவரமான பொண்ணு பாது வந்துரும்பா. நீங்க தைரியமா இருங்க. இருங்க, நான் காஃபி ஊத்துறேன். இலக்கியா எங்க போயிருப்பா? சொல்லாம கொள்ளாம. இந்தாங்க தம்பி, சாப்பிடுங்க. தேங்க்ஸ்ங்க. எங்க போயிருப்பா அவன்? இன்னும் புரியலையே. ஏன் இப்படி பண்றா? சொல்லாம கொள்ளாம போற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை அவளுக்கு? கடவுளே, என் கௌதம இந்த நிலைமையில வச்சு என்னால பார்க்க முடியல. அவர் எப்படி கௌரவமா வாழ்ந்தாருன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப சாப்பிடுறதுக்கு தங்கறதுக்கு கூட இன்னொருத்தரோட தயவு தேவைப்படுற அளவுக்கு ஆயிட்டாரு. நல்லா வாழ்ந்துட்டு கெடுறது ரொம்ப கொடுமை. அந்த கொடுமை இப்ப கௌதமுக்கு வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா நான் அதை நடக்க விட மாட்டேன். அதுக்காக எந்த பொண்ணும் செய்யாத ஒரு காரியத்தை இப்ப நான் செய்ய போறேன். என்ன மன்னிச்சிடுமா? எங்க போயிருப்பா அவ? இது என் கௌதம் கட்டின தாலி. எனக்கும் அவருக்குமான உயிர் பந்தம். ஆனா இப்ப நான் அவருக்காக இந்த தாலியை கழட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. கௌதம்க்கு எந்த குறையும் இருக்க கூடாது. அவர் எப்பவும் போல நல்லா இருக்கணும். ஒரு கம்பெனியோட எம்டியா கம்பீரமா வாழ்ந்த வாழ்க்கை கௌதம்க்கு திரும்ப கிடைக்கணும். ஆனா இப்ப இருக்கிற நிலைமை அவரோட தன்னம்பிக்கை அழிச்சிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தன்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு கௌதம் நினைச்சிட கூடாது. அதான் என்னோட இந்த தாலியை அடகு வச்சு கௌதமோட புது வாழ்க்கைக்கான ஆரம்ப புள்ளிய வைக்க போறேன். அம்மா, ஒரு பொண்ணுக்கு தாலியை கழட்டுற நிலைமை வரக்கூடாது. அதை விட முக்கியம், அந்த தாலியை கட்டின புருஷன் தலை குனிஞ்சு நிக்க கூடாது. என் கௌதம் எப்பவுமே தலை நிமிர்ந்து நிக்கணும். அதுக்காக நான் எந்த தியாகத்தை வேணாலும் பண்ணுவேன். எனக்கு வேற வழி தெரியல. ஆனா என் புருஷனோட வாழ்க்கையை மீட்கிறதுக்காக
நான் செய்யற இந்த விஷயம் உனக்கு நியாயமா தெரியும்னு நம்புறேன். என் நம்பிக்கை சரிதான்னு நீ நினைச்சேன்னா சீக்கிரமா என் கௌதமோட வேதனையை தீர்த்து வை. ஆளை காணோம். எங்க போயிருக்காவ? தம்பி வந்துருவாங்க தம்பி, பயப்படாதீங்க. அதுக்கு இல்ல, கொஞ்ச நேரத்துல வருவான்னு சொன்னீங்கல்ல, ஆனா இன்னும் காணோம். எதுக்கு நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லாம கொள்ளாம போனோம்? இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே. பதட்டப்படாதீங்க. வாங்கம்மா, என்ன வேணும்? இந்த நகையை அடமானம் வைக்கணும். கொடுங்க. இருங்க, எடை போடுறேன். அஞ்சு பவுன் இருக்குமா? உங்களுக்கு எவ்வளவு வேணும்? எவ்வளவு வரும்? ஒரு நிமிஷமா. 1,90,000 வருமா? அவ்வளவுதானா? ரொம்ப கம்மியா சொல்றீங்க. இன்னைக்கு பவுன் ரேட்டு ஜாஸ்தி ஆச்சு. அதனாலதாம்மா இந்த ரேட்டு, இல்லனா இதை விட கம்மியா இருக்கும். எனக்கு கொஞ்சம் அதிகமா காசு தேவைப்படுது, நிறைய செலவு இருக்கு. அதான். அம்மா, அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? இன்னும் நகை இருந்தா கொடுங்க, எக்ஸ்ட்ரா பணம் தரேன். வேணும்னா 2 லட்ச ரூபா ரவுண்டா தரமா, அதுக்கு மேல முடியாதுமா. சரி, கொடுங்க. பேர் சொல்லுங்க. இலக்கியா. அட்ரஸ் சொல்லுங்க. கொடுங்க, நானே எழுதுறேன். சைன் பண்ணுங்க இங்க. இந்தாங்க. இந்தாங்கம்மா பில்லு. $2 லட்ச ரூபா இருக்குமா? பணத்தை வைக்க பேப்பர் வேணுமா? ஆமாங்க. இந்தாங்கம்மா. ரொம்ப நன்றிங்க சார். அது வெறும் தங்கம் இல்ல, என்னோட கல்யாண பந்தத்துக்கு அடையாளம். கொஞ்சம் ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. பணம் ரெடியானதும் வந்து மீட்டுக்கிறேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. கௌதம் இலக்கியவ வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் நான் இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரியான ஃபீல் வருதே. அடடடடா. என்னது, முன்னாள் பட்டத்து ராணி ரோட்ல நடந்து வரா? இருடி, இன்னைக்கு ஒன்னு என்ன பண்றேன் பாரு. ஃபாஸ்டா போங்க, முன்னாடி இடிக்கிற மாதிரி போய் நிறுத்துங்க.
என்ன மகாராணி, நீங்க உயிரோட தான் இருக்கியா? வீட்டை விட்டு வெளியில போய் சோத்துக்கு வழி இல்லாம, தங்கறதுக்கு இடம் இல்லாம, வாழ்க்கையே வெறுத்து போய் புருஷனும் பொண்டாட்டியும் பாழும் கிணத்துல விழுந்தோ இல்ல தண்டவாளத்துல தலைய வச்சோ போய் சேர்ந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி கள்ள மாதிரி நடந்து வர. ஏமாத்தி ஃபோர்ஜரி பண்ற நீ எல்லாம் இந்த உலகத்துல வாழும்போது நாங்க எதுக்கடி சாகணும்? ஏய், எப்படி வாழ்றோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படியாவது வாழணும். அதுதான் இந்த அஞ்சலியோட பாலிசி. ஆமா மகாராணி, என்ன ரோட்ல வேர்க்க விறுவிறுக்க நடந்து போற? என் ஆட்டோல போறது கூட கையில காசு இல்லையா? ஷோ, புரியுது புரியுது. எங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் எங்க சொத்த தின்னே அழிச்சிங்க. ஆனா இப்போ அதுக்கு கூட வழி இல்லையே. சோத்துக்கு சிங்கிதான் போல இருக்கு. அந்த சொத்து யார் கொடுத்ததுன்னு அத குறுக்கு வழியில அபகரிக்க பாக்குற உன் மனச கேளு, அது சொல்லும். உன்கிட்ட எனக்கு என்னடி பேச்சு? தள்ளுறி. ஏய் ஏய் ஏய். ஆமா, கழுத்துல நடி வரும் மஞ்ச கயிறு கட்டிட்டு இருக்க. எங்க தங்கத்துல போட்டிருந்த தாலி செயினை காணோம். அத பத்தி உனக்கு என்ன? ஏய் ஏய் விடு. கழட்டி அடமானம் வச்சிட்டியா? சூப்பர். வெறும் மஞ்ச கயிறோட இந்த குளத்துல பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வாழ்க்கை ஒரு வட்டங்கிறது கரெக்டா இருக்கு பாத்தியா? எனக்கு கிடைக்க வேண்டிய ராஜ வாழ்க்கை உனக்கு கிடைச்சது. அப்போ நான் ரோட்ல இருந்தேன். இப்ப அதே ராஜ வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு. நீ ரோட்ல திரியுற. ஃபைனலா நான் தான் உன்னை ஜெயிச்சேன். ஏய், இன்னும் போட்டியே முடியல, அதுக்குள்ள கப்பு எனக்கு தான் கடந்து குதிக்கிற. காத்து எப்பவுமே வீசுற மாதிரி தான் இருக்கும், ஆனா அடிக்க போறது புயல் காத்துன்னு உனக்கு இப்ப புரியல. நாங்களா தான் வீட்டை விட்டு வெளியே வந்தோம், என்னமோ நீ எங்களை துரத்துன மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிற. இன்னைக்கு ரோட்ல இருக்கிற நாங்க நாளைக்கு முன்னேறி பங்களால இருப்போம். எங்களை விட்டு போன கௌரவம் வசதி எல்லாமே திரும்ப எங்களை தேடி வரும். போடி. ஆனா உன் நிலைமை நீ யோசிச்சு பார்க்கல பாத்தியா? அந்த வீட்ல ஒரு போலியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க, அந்த குடும்பத்தோட வாரிசு சுமக்கிறதா ஏமாத்திட்டு இருக்க. எத்தனை நாளைக்கு நீ இப்படி ஏமாத்த போற? கூடிய சீக்கிரம் போலி கர்ப்ப வேஷம் அம்பலமாக போகுது. கார்த்திக் ஒண்ணு அந்த வீட்ல இருந்து உடனே அடிச்சு கழுத்தை புடிச்சு தெருவுல தள்ளுவான். இப்பயாவது நானாவது கௌரவமா நடந்து போறேன், ஆனா நீ என்ன தெரியுமா பண்ணுவ? ரோட்ல ஒரு ஓரமா நின்னுகிட்டு ஐயா அம்மா அப்படின்னு நீ தர்மம் தான் கேப்ப. உன் வேஷம் கலையிற வரைக்கும் உன் நாடகத்தை சந்தோஷமா நடத்து. அதுக்காக உன் திமிர்த்தனத்தால ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? ஏய், நான் எதுக்கடி வேஷம் போடணும்? என் வயித்துல ரெட்ட குழந்தை இருக்கு. மொத்த சொத்துக்கும் வாரிசு பொறுக்க தான் போகுது. அன்னைக்கு தெரியும்டி உனக்கு நான் யாருன்னு. ஏய், இந்த நடிப்புல தாண்டி உன் வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு. நடி, இன்னும் நல்லா நடி, இன்னும் நல்லா நாடகம் போடு. நடிப்பை பத்தி பேசுறதுக்கு உனக்கும் உன் புருஷனுக்கும் தகுதியே இல்ல. தத்து பிள்ளையான கௌதம் 30 வருஷமா சொந்த பிள்ளையா வாழ்ந்தானே, அந்த நாடகத்துக்கும் நடிப்புக்கும் முதல்ல பதில சொல்லு. அந்த அண்ணக்காவடிக்கு சின்ன காவடியான நீ பொண்டாட்டி ஆகி அந்த வீட்டுக்கு மருமகளா இருந்தியே, அதுவும் வெத்த டிராமா தானே. இனி கார்த்திக் மட்டும்தான் அந்த வீட்டோட ஒரே வாரிசு. நான் தான் அந்த குடும்பத்துக்கு ஒரே மருமக. மருமக மட்டும் இல்ல, ராணி, மகாராணி. மகாராணியா இருந்து பிரயோஜனம் இல்ல, முதல்ல மனுஷியா இருக்கணும். கௌதம கொல்ல வந்த ரவுடிய நீ மீட் பண்ணி போலீஸ்ல சிக்க வேண்டியது. ஆனா நீ ஏதோ ஒண்ணு பண்ணி பைரவி மேடம் சிக்கிட்டாங்க. உங்க 2 பேர்ல யார் குற்றவாளின்னு உன் மனசாட்சிக்கு கண்டிப்பா தெரியும். அதுக்குள்ள ராணி மகாராணின்னு பீத்தல் வேற. ஏமா மகாராணி, நான் வீட்டை விட்டு வந்தாலும் நான் தான் அந்த வீட்டோட மூத்த மருமக. பணம் இல்லனாலும் குணத்துல நாங்க தான் பணக்காரங்க. நம்பிக்கை தான் எங்க சொத்து. அது இருக்கிற வரைக்கும் எவ்வளவு ஏற்ற இறக்கம் வந்தாலும் எங்களை எதுவுமே பாதிக்காது. நாங்க விதியவே முறியடிச்சு ஜெயிப்போம். முதல்ல நீ உன்னை காப்பாத்திக்க பாரு.
giggles. We're learning all the way. Happy children grow up with giggles. Fun School. True to kids. Always. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.